ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய இட்லி, தோசை, பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போது தண்ணியில் 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 15 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கீறிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள். உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசித்ததுக்கப்புறமா இதில் இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.